அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரைன் யுவர் பிரெயின் சேனல் மூலமாக அன்புடன் அனைவரும் வரவேற்கிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நடத்தணும். அதில் ரயில்வே எக்ஸாமில் எந்தெந்த சாப்டரில் கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி மேக்ஸில் எப்படி, ரீசனிங் எப்படி, ஜென்ரல் நாலேஜ் எப்படி, ஜென்ரல் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படிலாம் பற்றி மார்க்ஸ் எவ்வளோ, எப்படி நம்ம அட்டன் பண்ணோம், 1/3 மார்க் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். அன்றைக்கே நான் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் கிளாஸில் கேலண்டர் ப்ராப்ளம் பற்றி பார்ப்போம். அது 1 மார்க் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஈஸியாக எடுக்கலாம். இப்போ நம்ம கேலண்டர் ப்ராப்ளத்தை நீங்க ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது அதோட பேசிக்ஸ். இப்போ கேலண்டர் அப்படின்னா இந்த மாசத்துல ஏதோ ஒரு டேட் எடுத்துங்க, 7/12/2024 ஒரு டேட் வச்சுங்க. இப்போ ஒரு நம்ம டேட்னாவே ஒரு கேலண்டர் பத்தி சொல்றோம், ஒரு டேட் சொல்றோம்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வரும், நெக்ஸ்ட் மாசம் மந்த் அப்படின்றது வரும், நெக்ஸ்ட் இயர் 3 தான் வரும். அப்போ நம்ம கேலண்டர் சம்ல இந்த 3 தேவத்தோட கோடு நமக்கு தெரிஞ்சா சம்ம ஈஸியா நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம சம் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சுங்க. மனப்பாடம் பண்ணாத பேசிக்ஸ் தான், எந்த ஃபார்முலா பேசிக் ரொம்ப கஷ்டமானது கிடையாது. இப்போ நம்ம வந்து இதுல வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா டே கோடு. டேட்டை பத்தி பார்க்கும்போது டே கோடு அப்படின்னா நம்ம டேனா வாரத்துல 7 நாட்கள், சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் இருக்கு. அதோட கோடு நம்ம ஜெனரலா யூஸ் பண்றதா. இது புதுசா நம்ம வந்து டே வந்து மனப்பாடம் பண்ண போறது இல்ல. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அதுக்கு ஒரு கோடு. சண்டேவை 0ன்னு வச்சுக்க, நம்ம வேலை கிடையாது, லீவ் நாள் 0ன்னு வச்சுக்கலாம். அப்ப 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. அப்ப மண்டே 1, டியூஸ்டே 2, வெட்னஸ்டே 3, அப்புறம் தேர்ஸ்டே 4, ஃப்ரைடே 5, சாட்டர்டே 6 அந்த கோடு. எக்ஸாம்ல நம்ம ஈஸியா கொஸ்டின்ல பார்க்கும்போது டே கோடுனா ஈஸியா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மனப்பாடம் பண்ண இதுல பண்ணணும் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து மந்த். இந்த மந்த் மட்டும் நம்ம என்ன பண்ணா போன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறோம், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாங்க. ரொம்ப கஷ்டம். 1 மார்க் நம்ம வந்து ஒவ்வொரு மார்க் சேவ் பண்ணாதான் நம்ம ரயில்வே எக்ஸாம்ல ஈஸியா நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். இது ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது நம்ம மாசங்கள்னா தெரியும், ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும்ன்றது நமக்கு தெரியும். எந்த மாசம் லைனாவும் சொல்லுவோம் நம்ம. இதுல கொஸ்டின்ல எந்த மாசம் கேட்கறாங்களோ அந்த கோட நம்ம அங்க அப்ளை பண்ணணும். அப்ப நமக்கு வந்து இந்த நம்பர் 033614625 இவ்வளவுதான். இந்த நம்பர் ஈஸியா போன் நம்பர் ஞாபகம் வச்சுங்க. திரும்ப சொல்றேன், 033614625 இப்ப சப்போஸ் 9th மந்த் வந்து சம் கேட்கறாங்கன்னா இப்போ வந்து நான் இந்த டேட்டை வச்சுங்க. 7/12/2024 12வது மாசம் டிசம்பர் மாசம். அப்ப டிசம்பர் மாசத்தோட கோடு என்ன நம்ம அப்ளை பண்ணனா 5 அப்ளை பண்ணணும். இப்ப சப்போஸ் இதுல வந்து 9வது மாசம் வருதுன்னா அதோட கோடு 5. சப்போஸ் இதுல 5வது மாசம் வருது அப்படின்னா அதோட கோடு 1. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது சம்ல நான் எப்படி போடணும், இது எங்க அப்ளை பண்றது கத்து தரேன். இப்ப நமக்கு வந்து டே கோடு மந்த் கோடுன்றத ஈஸியா மனப்பாடம் பண்ணாம எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சுரி கோடை பத்தி நம்ம பார்க்கணும். அந்த செஞ்சுரி கோடு எப்படி வரும் அது எப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம டைரக்டா சம்முக்கு போயிடலாம். டே கோடு மந்த் கோடை பத்தி பார்த்தோம். இப்போ செஞ்சுரி கோடு. செஞ்சுரினா ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் ஒரு கோடு அப்ளை பண்ணோம். 1600 வருஷத்துல இருந்து 1699 வரைக்கும் 6 கோடு அப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் 1700ல இருந்து 1799 வரைக்கும் 4 கோடு அப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் 1800ல இருந்து 1899 வரைக்கும் 2 கோடு அப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் 1900ல இருந்து 1999 வரைக்கும் 0 கோடு அப்ளை பண்ணோம். இப்போ நீங்க இதை பார்க்கும்போது 6 4 2 ஏன்னா எல்லாமே எக்ஸாம்ல வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், 1016 1200 அப்படின்னா நம்ம வந்து கோடுனா வரும் 6, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஈஸியா 1200 அப்ப 6 அதுல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 16க்கு வந்து 6னா 17க்கு நெக்ஸ்ட் குறையும் 4, அப்புறம் வந்து 18க்கு 2, நெக்ஸ்ட் 19க்கு 0, 19ஆம் நூற்றாண்டுல 0, நெக்ஸ்ட் 2000ல இருந்து 2099 வரைக்கும் 6. நெக்ஸ்ட் சப்போஸ் 2100ல இருந்து 2199க்குள்ள 1 இயர் வச்சு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கு 4. நெக்ஸ்ட் பாருங்க, 2200ல இருந்து 2200 வரைக்கும் 2299 வரைக்கும் கேக்குறாங்கன்னா 2. அப்ப டிசெண்டிங்ல போயிட்டே இருக்கும். 6 4 2 0. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும், 2300ல இருந்து 2399 வரைக்கும் 0. இப்ப ஈஸியா கோடு ஞாபகம் வச்சுக்கலாம். எதுக்காக நான் வந்து இந்த டே கோடு மந்த் கோடு செஞ்சுரி கோடு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல சொன்னேன்னா நம்மளோட கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு டேட் சொல்றேன், 26/10/1985. 26/10/1985 இந்த டேட்டை கொடுத்துட்டு இந்த இதுல வந்து எந்த தேதியில நம்மளுக்கு எந்த கிழமை வரும், இந்த டேட்ல நம்மளுக்கு வந்து எந்த கிழமையில வரும், என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப எந்த கிழமை நம்மளால சொல்ல முடியாது. அங்க வந்து நம்ம செல்போனோ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம கூகுள்ல போய் செக் பண்ணி இந்த டேட்ல இந்த கிழமை தான் வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ வந்து நான் சின்ன விஷயங்கள் டே கோடு மந்த் கோடு இந்த இயர் கோடு வச்சு ஈஸியா நம்ம சின்ன ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம வந்து எந்த சம்மு கொடுத்திருந்தாலும் எந்த டேட் கொடுத்து எந்த கிழமை கேட்டாலும் நம்ம அந்த சம்மை நம்மளால போட முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல டே கோடு, டேனா சண்டேல இருந்து
என்ன வரும், சண்டே 0 தொடங்கி ஈஸியா சொல்லலாம். மந்த் வந்து போன் நம்பர் சொல்லிருப்பேன் 033614625 அந்த ஆர்டர்ல. நெக்ஸ்ட் செஞ்சுரி கோடு நான் எடுக்க போற இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம் வந்து அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன், உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் ஆயிடும், மனப்பாடம் பண்ண அவசியம் இருக்காது. நம்ம நெக்ஸ்ட் வந்து சம்முக்கு டைரக்டா போயிடலாம். இப்போ நம்ம கேலண்டர் சம்ல டைப் 1 இருந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்றத பார்ப்போம். டைப் 1 அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, கொஸ்டின் வந்து டேட்டும் டேவும் வச்சு பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதாவது ஒரு இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, வாட் டே வுட் இட் பி ஆன் 16th July 2001 அப்படின்னா இந்த 16 ஜூலை 2001 வந்து எந்த கிழமையில வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. 16 இந்த கொஸ்டின் பாருங்க, 16/7/2001 16/7/2001 என்ன கிழமை வரும் இப்படிதான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. டைப் 1 மாடல் இது. இப்போ வந்து அதுக்காக நம்ம வந்து டே கோடு, அதுக்கப்புறம் வந்து மந்த் கோடு, இயர் கோடு, செஞ்சுரி கோடுலாம் பார்த்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி போட போறோம். இது வந்து கீழே இது எழுதிருக்க பாருங்க, இது வந்து ஃபார்முலா கிடையாது, நீங்க ஃபார்முலா நினைக்காதீங்க. ஆக்சுவலா ஒரு கான்செப்ட் ப்ரொசீஜர், எப்படி இதை போடலாம். ஒரு 2-3 சம் போட வரைக்கும் தான் உங்களுக்கு இது யோசிக்க தோணும். அதுக்கப்புறம் நீங்களே டக்கு டக்குன்னு போட்டுடலாம். அதாவது இது என்ன சொல்ல வரேன்னா, இதுல இயர் லாஸ்ட் 2 டிஜிட் அப்படின்னு சொல்ல வரும். அதாவது இயர்ல எப்படியும் கொஸ்டின் கேட்டதால இயர் கொடுத்திருப்பாங்க, அந்த இயர்ல லாஸ்ட் 2 டிஜிட். இப்ப பாருங்க 2001 கொடுத்திருக்காங்க, இந்த 2001 லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தா 01. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்குன்னா, லாஸ்ட் 2 டிஜிட்ல இருக்கிற இத 4ஆல் டிவைட் பண்ணு. அப்ப லாஸ்ட் 2 டிஜிட் 01 4ஆல டிவைட் பண்றோம். அங்க என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் கோடு. மந்த் கோடு அப்படின்னா என்ன மாசம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜூலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மந்த் கோடுக்கு நான் சொல்லியிருப்பேன் பேசிக்ஸ் சொல்லும் போது, போன் நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லிட்டு 033614625 இப்ப அந்த வயசா எழுதிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நீங்க பார்க்கும்போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. அப்போ என்ன வருது பாருங்க, அதுக்கு நேரம் 6ன்றது வருது. அப்ப என்ன பண்றோம், இங்க 6ன்றது அப்படியே எழுதுறோம். நெக்ஸ்ட் இயர் கோடு. இப்ப இயர் போகும்போது இது 2001 20ஆம் நூற்றாண்டு. இப்ப சில பேசிக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அதாவது 19ஆம் நூற்றாண்டு எப்பவுமே 0 தான் வரும். 16வது நூற்றாண்டு 1600 அந்த நூற்றாண்டு வந்து 6ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 19ஆம் நூற்றாண்டு 0 வருதுன்னா நெக்ஸ்ட் வந்து 20ஆம் நூற்றாண்டு கண்டிப்பா 6 தான் வரும். சில கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட்டட் 19, 20, 21 இதெல்லாம் தான் கேட்பாங்க. முன்னாடி கேட்டாலும் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த இயர் கோடுன்னு வரும்போது நம்மளுக்கு வந்து 20ஆம் நூற்றாண்டு வந்து 6 வருது, அதனால இங்க 6ன்றது போடுறோம். நெக்ஸ்ட் டேட். டேட் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா இங்க என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அதோடய போடுறோம், 16 போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். இப்ப ஆட் பண்ணும்போது இது 1ன்றது அப்படியே போடுறோம், பிளஸ் 1/4. இப்ப பாருங்க 1 4ஆல டிவைட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ 1 4ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எதுவுமே வகுப்படாது, 0 தான். ஏன்னா சின்ன நம்பர் உள்ள இருக்கிறது, அப்ப 0. அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த 0 எடுத்து இங்க போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 6 + 6 + 16 இத போடுறோம். இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்களா, 1 0 ஆட் பண்ணா 1 1 6 ஆட் பண்ணா 7 7 ஆட் பண்ணா 13 13 16 ஆட் பண்ணா 29. இப்போ கேட்டது கொஸ்டின் வந்து என்ன கிழமையில வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ண, கிழமைனா வாரத்துல மொத்தம் 7 கிழமை இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், வரக்கூடிய ஆன்சரை நம்ம எதால வகுக்கணும், 7ஆல டிவைட் பண்ணோம். எந்த ஒரு ஆன்சர் இருந்தாலும் நம்ம 7ஆல டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆன்சர் போட முடியும். இப்ப 29 நம்ம எதால டிவைட் பண்றோம்னா 7ஆல டிவைட் பண்றோம். 29ல எத்தனை 7 இருக்குன்னா, 1 7 2 14 3 21 4 28. ஆனா 4 இங்க போடுறோம், 28 1. இதுல ரிமைண்டர் தான் எடுத்துக்கணும். இப்ப ரிமைண்டர் பார்க்கும்போது 1 வருது. அப்ப நம்மளுக்கு வந்து 1 வந்துருச்சு. அப்ப நம்ம வந்து இது டே கோடு, 1ஓட டே கோடு இப்ப எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம். மந்த் கோடு, செஞ்சுரி கோடு யூஸ் பண்ணோம். 1ஓட டே கோடு என்ன வரும்னா சண்டே 0. அப்போ 1ன்றது டே கோடு ஆன்சர் மண்டே. இதுதான் நம்மளுக்கு ஆன்சரா வரும். அப்போ இந்த டேட்ல நம்மளுக்கு எந்த கிழமை வரும்னா மண்டே வரும். திரும்ப ஒரு முறை சொல்றோம் பாருங்க. கேட்டு கொஸ்டின் வந்து 16/7/2001 எந்த கிழமை வரும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் இது கான்செப்ட் தான். இது நம்ம என்ன பண்றோம், இயர் கோடு, இயர்ல இருக்கிற லாஸ்ட் 2 டிஜிட் நம்ம எடுத்துக்கிறோம். 2001 அதுல லாஸ்ட் 2 டிஜிட் 01 பிளஸ் அந்த லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் பண்ணோம், அதனால 1/4 போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து மந்த் கோடு. மந்த் கோடுன்னு பார்க்கும்போது இது வந்து ஜூலைல வருது. மந்த் வந்து ஜூலைல வந்து 6ன்றத போடுறோம். நெக்ஸ்ட் இயர் கோடு, இயர் வந்து 2001 20ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டு நம்மளுக்கு வரது வந்து கரெக்டா 6ன்னு வருது, அதையும் 6ன்னு போடுறோம். நெக்ஸ்ட் டேட் 16 அதையும் போடுறோம். இப்போ எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணோம். இந்த 1ன்றத அப்படியே போடுறோம். 1 4ஆல டிவைட் பண்றோம், வகுப்படாது, அதனால 0ன்றத போடுறோம். நெக்ஸ்ட் 6 6 16. இப்போ எல்லாத்தையும் கூட்டினா 29 வரும். எந்த கிழமை கேட்டதுனால வாரத்துல 7 நாள் நம்ம என்ன பண்றோம், அதனால 7ஆல் டிவைட் பண்றோம். 29 7ஆல் டிவைட் பண்ணும்போது 4 தடவை வகுப்படும். 4 28 பேலன்ஸ் 1
நல்லா கவனிங்க, இங்க ரிமைண்டர் தான் எடுத்துக்கணும், கோஷன்ட் எடுத்துக்கூடாது. நிறைய பேர் ஹவுஸ் விட்டு கோஷன்ட் எடுத்துருவாங்க, ரிமைண்டர் தான் எடுக்கணும். அந்த ரிமைண்டர் தான் இங்க போடணும். இப்போ ஒன்னுக்கு டே கோட் வந்து மண்டே, அதனால நம்ம மண்டேன்னு சொல்லிட்டு ஆன்சரை முடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ டைப் 1ல ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, 18th March 2005 அதே கொஸ்டின் தான், அதே மாதிரி தான், அதே ஸ்டெப்ல தான் போட போறோம். 18th March 2005ல எந்த கிழமை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18th March 2005 இதுல எந்த கிழமையில வரும், இந்த டேட் வந்து எந்த கிழமையில வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதே ப்ரொசீஜர் தான். இப்ப பாருங்க, இப்ப நீங்க சொல்லி பார்க்கலாம். இயர்ல இருக்கிற லாஸ்ட் 2 டிஜிட், அந்த இயர்ல லாஸ்ட் 4ஆல டிவைட் பண்ணும், மந்த் கோடு, இயர் கோடு, அப்புறம் டேட், இதை ஆட் பண்ணா ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் 7ஆல் டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா என்ன ஆன்சரோ அதை என்ன கிழமை ஈஸியா கண்டுபிடிச்சிரும். இப்போ இந்த சம் பாருங்க, ஃபர்ஸ்ட் சம்மர் அதே தான். இங்க என்ன பண்றோம், லாஸ்ட் 2 டிஜிட் என்ன வருதுன்னா 05. இந்த இயர் லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்கும்போது 05 அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல டிவைட் பண்ணு, அப்ப 4ஆல 0.05 4ன்னு போடுறோம். பிளஸ் மந்த் கோடு பாருங்க 03 மார்ச், மார்ச்சோட மந்த் கோடுனா அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க ஜனவரி 0, பிப்ரவரி 3, மார்ச் வந்து 3, அப்போ இதோட மந்த் கோடு வந்து 3 அப்படின்னு போடுறோம். பிளஸ் அதுக்கு அடுத்தது வந்து இயர் கோடு, இங்க பாரு 2005 20ஆம் நூற்றாண்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 19ஆம் நூற்றாண்டு 0 வரும். அப்ப 20ஆம் நூற்றாண்டு என்ன வரும்னா நெக்ஸ்ட் பாருங்க 6, அப்ப நம்ம என்ன பண்றோம் 6ன்றத போடுறோம். நெக்ஸ்ட் வந்து டேட், இது என்ன டேட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க 18, அதனால 18ன்றது இங்க போடுறோம். அதே போன சமயம் எப்படி பண்ணோம் அதே மெத்தட் தான், அதே பிரகாரம் தான் போடுறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்றோம் 05 அப்படியே போடுறோம். பிளஸ் 5 எதால டிவைட் பண்ணா 4ஆல் டிவைட் பண்ணோம். இப்போ வந்து 5 4ஆல டிவைட் பண்றோம். இப்போ ஒரு நாள் 4 பேலன்ஸ் 1. நல்லா கவனிங்க, இதுல வந்து கோஷன்ட் தான் எடுத்துக்கணும், ரிமைண்டர் எடுத்துக்கூடாது. ஆன்சர்ல தான் ரிமைண்டர் எடுத்துக்கணும், ஏன்னா அங்க தப்பு நடந்து வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த கோஷன்ட் தான் எடுத்துக்கணும். அப்போ கோஷன்ட் 1 பிளஸ் 3 6 18. இப்போ வந்து மொத்தம் 5 1 3 6 18 இந்த நம்பர் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா 5 1 கூட்டினா 6, 6 3 கூட்டினா 9, 9 6 கூட்டினா 15, 15 18 கூட்டினா 33. இதேதான், இதே போட்டு சப்ஸ்டிட் பண்ணி நம்ம இதெல்லாம் 33 வருது. இப்போ 33 நம்ம எதால் டிவைட், வரக்கூடிய ஆன்சரை 7ஆல் டிவைட் பண்ணோம். எந்த கிழமைனால வாரத்துல 7 நாள், அதனால 7ஆல் டிவைட் பண்றோம். இப்போ 33 நம்ம என்ன பண்றோம்னா 7ஆல் டிவைட் பண்றோம். 7ஆல் டிவைட் பண்ணும்போது இப்போ 33 எத்தனை 7 இருக்கு அப்படின்னு 4 28, 5 35 ஆயிருது. அப்ப நம்ம என்ன பண்றோம் 4 28. இப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 5ன்னு இருக்கு. இப்போ இங்க வந்து 5ன்றது வருது. இப்போ 5ன்று வந்ததுனால நம்ம வந்து டே கோட்ல 5னா எதை குறிக்கனா நம்மளுக்கு ஃப்ரைடே வருது. 0ல ஸ்டார்ட் பண்ணோம், 5 ஃப்ரைடே. அப்போ இதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஃப்ரைடே. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. திரும்பவும் ஒரு டைம் சொல்றேன், நல்லா பாத்துங்க. 18/3 அதாவது 18 மார்ச் 2005 எந்த கிழமையில வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே கான்செப்ட் தான். இயர்ல இருக்கிற லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கிறோம் 5, அந்த இயர் லாஸ்ட் 4ஆல டிவைட் பண்றோம். பிளஸ் மந்த் கோடு நான் போடுறோம். மார்ச்சோட மந்த் கோடு வந்து 3. நெக்ஸ்ட் அதுக்கு வந்து இயர் கோடு 20ஆம் நூற்றாண்டு 6ல வரும். திரும்ப சொல்றேன் 19ஆம் நூற்றாண்டு 0 20 6. கொஸ்டின் இப்படிதான் ரிப்பீட்டடா கேட்பாங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்க சொல்றேன். பாருன்னு போடுறோம். நெக்ஸ்ட் டேட் வந்து 18. இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்றோம், 0 5 அப்படியே போடுறோம். 5 4ஆல டிவைட் பண்ணி திரும்ப இந்த விஷயத்த சொல்றேன், கோஷன்ட் மட்டும் தான் எடுக்கணும், ரிமைண்டர் எடுத்துக்க கூடாது. ஆன்சர்ல தான் ரிமைண்டர் எடுக்கணும். இப்போ இது வைக்கும்போது 1, நெக்ஸ்ட் 3 அப்படியே போடுறோம், 6 18. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா 33 வருது. நம்ம 7ஆல் டிவைட் பண்ணோம், 7ஆல் டிவைட் பண்ணா 4 28. இதுல வந்து ரிமைண்டர் ஆன்சர்ல ரிமைண்டர் எடுத்துக்கணும். இப்ப ரிமைண்டர் எடுக்கும்போது 5, அப்ப 5ஓட டே கோட் வந்து ஃப்ரைடே, அப்ப ஆன்சர் வந்து ஃப்ரைடே. மூணாவது கொஸ்டின் அதே டைப் 1ல தான். வாட் டே வுட் இட் பி ஆன் 3rd January 2000? இப்போ வந்து அதே மாதிரி தான் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3வது ஜனவரியில 01ல 2000ல எந்த கிழமையில வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இயர்ல இருக்கிற லாஸ்ட் 2 டிஜிட்டை ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்போ இந்த இயர்ல லாஸ்ட் என்ன இருக்குன்னா 0 இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன் அப்படியே 0ன்றதை போடுறேன். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை எதால டிவைட் பண்ணா 4ஆல டிவைட் பண்ணோம், அதனால 0/4ன்னு போடுறேன். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து மந்த் கோடு போடணும். மந்த் கோடு ஜனவரி வந்து நம்மளுக்கு வந்து மந்த் கோட்ல 0, அதனால 0ன்றதை போடுறேன். பிளஸ் இயர் கோடு 2000 20ஆம் நூற்றாண்டு, அப்போ 6ன்றதை போடுறேன். பிளஸ் டேட் வந்து 3, அதனால 3ன்றது போடுறேன். இது 0/4 அந்த மந்த் கோடு, இயர் கோடு, டேட் இதை போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இப்படியே நம்ம ஆட் பண்ணோம். 0ன்றது அப்படி போறோம். 0வை 4ஆல நீங்க டிவைட் பண்ணா எப்படி எனிதிங் எது டிவைட் பண்ணலாம் 0ல 0 தான் வரும். அதனால நம்ம என்ன பண்றோம் இங்க 0ன்றதை போடுறேன்.
நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து இந்த பிளஸ் 0 பிளஸ் 6 பிளஸ் 3 இதை போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 6 3 மட்டும் தான் இருக்கு 9. இப்போ வந்துக்குரிய ஆன்சரை நம்ம என்ன பண்ணோம், 7ஆல் டிவைட் பண்ணோம். அதை மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்றோம், 7ஆல் டிவைட் பண்றோம். இப்போ 9 7ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரே 7 பேலன்ஸ் 2. இந்த ரிமைண்டர் தான் நம்ம இங்க எடுத்துப்போம். இப்போ ரிமைண்டர் இங்க எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து இங்க 2ன்றது போடுவோம். இதுல மத்த 2 சம்ல இயரை பார்க்கும்போது 2001 வந்தது, 2005 பார்த்தோம். நீங்க இந்த இயர் பாருங்க 2000. இந்த 2000 இயரை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை வரணும். 2000 இயர் வந்து லீப் இயர். பிப்ரவரி 29 நாள் வரும் பாத்தீங்களா, லீப் இயர். அது ஞாபகம் வரணும். லீப் இயர்னா 4ஆல ஃபுல்லா டிவைட் ஆகுதா லீப் இயர் சொல்லுவோம். இப்போ 2000 நீங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் क्वेश्चनல 2001 பார்த்திருப்போம், 2005 பார்த்திருப்போம். அது லீப் இயர் கிடையாது. இப்போ இது லீப் இயர். 2000 வந்து லீப் இயர்ல வருது. அப்ப வரக்கூடிய ஆன்சர்ல கொஞ்சம் யோசிக்கணும். கேட்டுக்கிற क्वेश्चनல லீப் இயரா இருந்து பக்கத்துல மாசத்தை பார்க்கணும். மாசம் வந்து என்ன ஆகும்னா ஜனவரின்னு இருக்கு. லீப் இயர் வந்திருந்து ஜனவரியோ பிப்ரவரியோ மந்த் வந்திருந்தா நீங்க வந்து ஆன்சர்ல 1 மைனஸ் பண்ணணும். திரும்ப சொல்றேன், கேட்டுக்கிற क्वेश्चनல நீங்க போடுற மாதிரி போட்டுட்டு ஃபைனலா நீங்க என்ன பண்ணா கேட்டுக்கிற क्वेश्चन லீப் இயரான்னு பார்க்கணும். லீப் இயரா இருந்தா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பக்கத்துல மந்த் பார்க்கணும். லீப் இயர் மட்டும் பார்த்து விட்டுற கூடாது, -1 பண்ற கூடாது. பக்கத்துல மந்த் பார்க்கணும். மந்த்ல ஜனவரி பிப்ரவரி இருந்தா மட்டும் மந்த்ங்கிற ஆன்சர்ல 1 மைனஸ் பண்ணணும். அப்போ நம்ம இது லீப் இயர் தான். பக்கத்துல லீப் இயருக்கு அப்புறம் மந்த் பார்க்கறோம். மந்த் வந்து ஜனவரின்னு இருக்கு. அப்போ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. 2 கண்டிஷன், ஒன்னு லீப் இயரா இருக்கணும், இன்னொன்னு அகைன் பிளஸ் வந்து ஜனவரி பிப்ரவரியா இருக்கணும். அப்படின்னா 1 மைனஸ் பண்ணணும். லீப் இயர் மட்டும் இருந்து ஜனவரி பிப்ரவரி இல்லாம வேற மந்த் வந்து நீங்க மைனஸ் பண்ண கூடாது. நீங்க ஆன்சர் போடுற ஆன்சரை போட்டுடலாம். இப்ப லீப் இயர் வந்து ஜனவரி பிப்ரவரி ஆகிறதுனால இது ஜனவரில வந்துக்கிற ஆன்சரை நம்ம என்ன பண்றோம், 1 மைனஸ் பண்றோம். இப்ப 2 ஆன்சர் வந்து ரிமைண்டர் 1 மைனஸ் பண்ணா இப்ப என்ன ஆன்சர் 1 வரும். இப்போ 1ஓட டே கோடு, 1ஓட டே கோடுனா வருது மண்டே. அப்ப நம்மளுக்கு வந்து இதோட ஆன்சர் வந்து மண்டே. ஓகேங்களா? இப்ப 4வது क्वेश्चन பார்ப்போம். இந்த क्वेश्चन பாருங்க, அதே டைப் 1 மாடல் தான். அதே தான் 16 ஏப்ரல் 2024 இதுல எந்த கிழமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லீப் இயரான்னு பார்ப்போம். இப்போ நிறைய பேருக்கு லீப் இயர்னா எப்படின்றது தெரியாம இருக்கலாம். லீப் இயர்னா என்ன தெரியாம இருக்கலாம். லீப் இயர்னா பிப்ரவரி 29 நாள் வரும். இது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது, இது லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்க என்ன பண்ணி கொடுத்துக்கிற வருஷத்துல கடைசி 2 டிஜிட் எடுத்துங்க, 24. அதை 4ஆல டிவைட் பண்ணுங்க. 4ஆல உங்களுக்கு டிவைட் வகுக்கும் போது உங்களுக்கு 0 வந்ததுன்னா ரிமைண்டர் 0 வந்தா அது லீப் இயர். இப்போ இது 2024 24 எடுத்துக்கிறோம், லாஸ்ட் 2 டிஜிட். இப்போ 4ஆல டிவைட் பண்றோம், 6 நாள் 24 வந்து 0 முழுமையா வகுப்படுது. அப்போ 2024 லீப் இயர். அதுக்காக லீப் இயர் எப்படி கண்டுபிடிக்க இந்த விஷயத்த சொல்றேன். இப்போ வந்து இப்போ क्वेश्चन போயிடுவோம் எப்படின்றது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 16/4/2024 இதோட கிழமை என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். எந்த கிழமையில வருது கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, இதே கான்செப்ட் தான். அந்த இயர்ல இருக்கிற லாஸ்ட் 2 டிஜிட், வந்து 24. அப்ப நம்ம என்ன பண்றோம், 24 அப்படியே போடுறோம். பிளஸ் அதுக்கு அடுத்தது வந்து அந்த லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல வகுக்கணும். அதனால 24 டிவைட் பை 4ன்றத போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து மந்த் கோடு. மந்த் வந்து ஏப்ரல், 4வது மாசம். ஏப்ரல்ல மந்த் கோடு என்ன வருதுன்னு பாருங்க, 6ன்றது வருது. அப்போ அந்த 6ன்றத போடுறோம். பிளஸ் இயர் கோடு. இயர் கோடுன்னு பார்க்கும்போது இப்போ வந்து 20ஆம் நூற்றாண்டு. அப்போ 20ஆம் நூற்றாண்டுக்கு வந்து 6ன்னு வருது. அதனால 6ன்றத போடுறோம். நெக்ஸ்ட் டேட், எந்த டேட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போடுறோம். ஈஸியான ஸ்டெப். ஒண்ணுமே எங்க இருந்து ஃபார்முலாவோ எதுவும் கஷ்டப்பட்டு எதுவும் கண்டுபிடிக்கல, கொடுத்துக்கிறத வச்சு அப்படியே பிரிச்சு போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். 24 அப்படியே போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து இதை 24 4ஆல வகுத்து பாக்குறோம். 24 4ஆல வகுத்தோம்னா 6 நாள் 24 0 வருது. இதுல பாருங்க, எப்பவுமே வந்து நான் எதை எடுக்க சொல்லியிருப்பேன், கோஷன் தான் எடுக்க சொல்லியிருப்பேன். ரிமைண்டர் அவசரப்பட்டு எடுத்து போட்டுறாதீங்க. அப்ப கோஷன் வந்து 6. அப்போ 6ன்றது போடுறோம். பிளஸ் 6 பிளஸ் 6 அதுக்கப்புறம் 16. இப்ப எல்லாத்தையும் கூட்டணும், அவ்வளவுதான் ஆட் பண்ண போறோம். இப்ப பாருங்க, 24 6 கூட்டினா 30, 30 6 கூட்டினா 36, 36 6 கூட்டினா 42, 42 16 கூட்டினா 58. இப்போ கடைசியா 7ஆல டிவைட் பண்றோம். வாரத்துல 7 நாள். அதனால நம்ம என்ன பண்றோம், இதை 7ஆல டிவைட் பண்றோம். 58 7ஆல டிவைட் பண்ணா 7ஆம் ஏற்பாடு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 7 49, 8 7 56. அப்போ 8 7 56. பேலன்ஸ் வந்து 2. அப்போ இந்த பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணோம், ரிமைண்டர் எடுத்து இங்க போடுறோம் 2. இப்போ வந்து ஆன்சர் போடுறதுக்கு முன்னாடி ஃபைனலா ஒரு சின்ன ஒரு 2 கண்டிஷனை செக் பண்ண சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற क्वेश्चन லீப் இயர்ல வருதான்னு பாருங்க. அப்படியே லீப் இயர்ல வந்தாலும் -1 பண்ணிடாதீங்க. பக்கத்துல மாசம் ஜனவரி பிப்ரவரி கண்டிப்பா பார்க்கணும். அவசரப்பட்டு தப்பு பண்ற கூடாது. லீப் இயரா வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்ணு முடின்னு -1 போட்டுறாதீங்க. பக்கத்துல ஜனவரி பிப்ரவரி வருதான்னு பாருங்க. இப்போ இந்த லீப் இயர் தான் இது, நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்போம் 2024. இப்ப லீப் இயரா இருந்தாலும் பக்கத்துல ஏப்ரல் தான் வந்திருக்கு, ஜனவரி பிப்ரவரி வரல. அப்ப வந்துக்கிற ஆன்சர்ல 1 மைனஸ் பண்ண அவசியம் கிடையாது. இப்ப 2ஓட மந்த் கோடு என்ன வருது, சாரி டே கோடு என்ன வருது அப்படின்னு பார்த்தா
2க்கு வந்து டியூஸ்டே. அப்ப ஆன்சர் வந்து டியூஸ்டே. ஓகேங்களா, புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம கேலண்டர் சாப்டர்ல டைப் 1ல ப்ராப்ளத்துல பார்த்தோம். இந்த ப்ராப்ளத்தை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கோம், ஹோம்ஒர்க்கா போட்டிருக்கோம். நீங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஏதாவது டவுட் தானே கமெண்ட் பண்ணுங்க. இதை தவிர வேற எந்த கொஸ்டின் தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை பத்தி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து டைப் 2 நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணா நாங்க அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.